உங்களுக்கு வந்து கவர்னர் பதவி வழங்கிய போது, ஆஹா! நம்மள வந்து அரசியல்லருந்து ஓரங்கட்ட பார்க்குறாங்க, அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வந்துதா? ஏன்னா, பொதுவா இந்திய அரசியல்ல, ஏன்னா காங்கிரஸ் பல வருஷமா அவங்க செஞ்சது என்ன அப்படின்னா, யாராவது அவங்க கட்சியிலருந்து ரிட்டயர் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கும்போது கவர்னர் பதவி குடுப்பாங்க. ஸோ பாஜகவும் பல இடத்துல அத வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு அந்த மாரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துதா? நம்மள ஓரங்கட்டுறாங்க, கட்டம் கட்டுறாங்கன்னு. இல்ல, இல்ல. எனக்கு ஓரம் கட்டுறாங்கன்னு இல்ல. இவங்க என் எனக்கு வந்து வாழ்க்கையில பாரம் கூட்டுறாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. வந்து என்ன இந்த சின்ன வயசுல கவர்னர் ஆக்குறாங்கன்னா, ஒரு பெரிய அங்கீகாரத்த குடுத்துருக்குறாங்க அப்படின்றது மட்டும் இல்ல. அரசியல் ரிட்டயர்மென்ட் என்று சொல்வதை விட, அரசியல் ரீஜெனரேஷன்னு நான் அத எடுத்துக்கிட்டேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடியுமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த ஒருவளை, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னால கவர்னர் உரை ஆற்ற நீங்க வைத்ததெல்லாம் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும். சாமானிய விஷயம் இல்ல. அதனால என்ன வந்து அனுபவம் பெறுவதற்காக என்ன ஒரு இடத்துல என்ன அனுப்பி, என்னை புதுப்பித்து அதான் ரிட்டயர்மென்ட் என்று சொல்வதை விட, என்ன ரிஜினிவேட் பண்றதுக்காக அனுப்பி என்ன ரிஜினிவேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வேணா நான் அதுவும் சொல்லலாம். பாண்டிச்சேரியில வந்து லெப்டினன்ட் கவர்னர் வந்து ஆமா. ஈக்குவல் டூ அப்ப அது சிஎம். மட்டும் இல்ல, ஒரு கூடுதல் பொறுப்பை எனக்கு கொடுத்து, இது எனது வாழ்க்கையில மிகப்பெரிய ஆண்டவருக்கும், ஆண்டு கொண்டிருப்பவருக்கும் நான் நன்றிய சொல்ல மட்டும் இல்ல, நான் இன்னைக்கு அரசியலுக்கு திரும்பி வந்தா கூட, ஆளுநரா 2 மாநிலத்த நிர்வகிச்சாங்கன்ற பேர் எனக்கு என்றுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால அது எனக்கு அனுபவம் பெறுவதற்கு என்னை அனுப்பி, திருப்பி என்னை பெற்றிருக்கிறார்கள். மறுபிறப்பி என்னை கொண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க.